இங்க இந்த குட்டி பையனுக்கு ஸ்கூல்ல எக்ஸாம் பேப்பர் குடுத்திருப்பாங்க. அதுல இவன் கொஞ்சம் மார்க் கம்மியா எடுத்துட்டு இருப்பான். அதனால பயந்துகிட்டே வீட்டுக்கும் போறான். இந்த தடவை நீ இவ்வளவு தான் மார்க் எடுத்திருக்கியா? கண்டிப்பா நான் சைனே போட மாட்டேன். உங்க அப்பா கிட்ட சைன் வாங்க சொல்றாங்க. அம்மா ப்ளீஸ்மா இந்த ஒரு தடவை மட்டும் சைன் போடுங்கன்னு சொல்லி இந்த பையன் எவ்வளவு கெஞ்சி பாக்குறான். ஆனா அவங்க அம்மா சைனே போட மாட்டாங்க. இவங்க அப்பா வேற சரியான டென்ஷன் பட்டு இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துட்டே இருக்கும். இது அவங்க பையனை பயந்து பயந்து தினமும் பாத்துக்கிட்டே இருப்பான். பையன் எக்ஸாம் பேப்பர்ல மார்க் கம்மியா இருக்கிற விஷயத்த அவங்க ஒய்ஃபும் சொல்றாங்க. டேய் அந்த பேப்பர் எடுத்து வாடான்னு சொல்றாரு. இந்த பேப்பரை பார்த்ததுமே இவரும் செம்ம டென்ஷன் ஆகுறாரு. எத்தனை முறை தானே சொல்லுது இவ்வளவு மார்க் கம்மியா எடுத்து வச்சிருக்க, ஸ்கூலுக்கு போனா சுத்தமா படிக்க மாட்டேன்னு சொல்லி உங்க அப்பா பயங்கரமா மிரட்டுறாரு. நாளைக்கு உனக்கு மேக்ஸ் பேப்பர் கொடுப்பாங்களா, அதுல மட்டும் நீ மார்க் கம்மியா எடுத்திருந்தா உன்னை கண்டிப்பா ஹாஸ்டல்ல சேர்த்துருவோம் இவரும் சொல்றாரு. இவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள இதனால பயங்கரமா சண்டையும் வருது. இவன் பயந்துகிட்டே ஸ்கூலுக்கு போற மேக்ஸ் எக்ஸாம் வேற ஃபெயில் ஆயிட்டு இருந்திருப்பான். இவனை தனியா கூப்பிட்டு வச்சு அந்த மேம் கொஞ்சம் அட்வைஸ் பண்றாங்க. உனக்கு புரியலன்னா ஒரு தடவைக்கு 2-3 தடவை கூட என்கிட்ட கேள்ப்பா, நான் உனக்காக சொல்லி தரேனா, அத்த முறை நீ கண்டிப்பா பாஸ் ஆயிடணும். இந்த எக்ஸாம் பேப்பர் எடுத்துட்டு போயிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சைன் வாங்கி நாளைக்கு எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றாங்க. இந்த பையன் அந்த பேப்பர் வாங்கிட்டு கிளாஸ் ரூமுக்கு போறான். பேக் எடுத்துட்டு யாருக்குமே தெரியாம ஸ்கூல் விட்டே கிளம்பிடுறான். பக்கத்துல இருக்க ஒரு பார்க்குக்கு போயிடறான். இவங்க அப்பா மாதிரியே சைன் பண்ணு சொல்லி இவனை ட்ரை பண்ணுவான். ஆனா கொஞ்சம் சொதப்பிடுவான். அதனால என்னடா பண்ண சொல்லி ஒன்னும் தெரியாம அங்கேயே முழிச்சிக்கிட்டே இருப்பான். அங்க சுத்தி இருக்க ஒரு பையன் கூட ஈவினிங் வரைக்கும் விளையாடுவான். இவனோட லஞ்ச் பாக்ஸ் கூட அவனுக்கே கொடுத்துருவான். ஈவினிங் ஸ்கூல் பஸ்ல இந்த பையன் வந்திருக்க மாட்டான். அதனால அவங்க ஹஸ்பண்டுக்குமே ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இவரும் ஸ்கூல்ல போயிட்டு விசாரிக்கிறாரு. உங்க பையன் ஃபர்ஸ்ட் பீரியட் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் எல்லா பீரியடுமே ஆப்சென்ட் ஆயிருக்கான்னு சொல்லிடுறாங்க. உங்களை நம்பி தானே மேடம் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், உங்களுக்கே தெரியாம அவன் எப்படி வெளியே போனா சொல்லி இவரும் பயங்கரமா கத்துறாரு. இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த ஏரியா ஃபுல்லாவே தேடி பாக்குறாங்க. ஆனா அந்த பையன் கிடைக்கவே இல்ல. அவன் மேக்ஸ் பீரியட் மட்டும் தான் அட்டெண்ட் பண்ணிருக்கான். எக்ஸாம்ல வேற ஃபெயில் ஆயிட்டு இருக்கான் போல. அதுக்கு பயந்து தான் இங்க இருந்து ஓட்டு இருக்கான்னு சொல்லி 2 பேருக்குள்ளே பேசுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே நம்ம பையன் முன்னாடி கண்டிப்பா சண்டை போட்டுக்கவே கூடாது. என்ன விஷயம் அவங்க கிட்ட நம்ம சொல்றதா இருந்தாலும் அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லணும்னு இவங்க 2 பேருக்குள்ளே முடிவு எடுக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நேரத்துல ஸ்கூல்ல இருந்து ஃபோன் பண்றாங்க. இவங்க ஸ்கூலுக்கு போய் பார்த்தா அவங்க பையன் அங்க உட்கார்ந்து இருக்கான். காலையில இருந்து இவன் சாப்பிட்டு இருக்க மாட்டான். ரொம்ப பசி எடுத்ததுனால அவனுக்கு வீட்டுக்கு போறதுக்கு வழி கூட தெரியாது. அதனால தான் திரும்பி ஸ்கூலுக்கே வந்திருப்பான். இவங்க 2 பேரும் பயங்கரமா அழுகுறாங்க. சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக கூடாதுப்பா, இந்த எக்ஸாம் இல்லனால அந்த எக்ஸாம் கண்டிப்பா பாஸ் பண்ணிடலாம்ப்பான்னு எதுக்கும் கவலைப்படாதன்னு சொல்லி ரொம்ப ஆறுதலா பேசுறாங்க. அப்பா அம்மா நம்மளுக்காக ரொம்ப கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்காக ரொம்ப ஃபீல் பண்றாங்கன்ற விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறான். அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க.